Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும். அப்பதான் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உண்டு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை, அடுத்ததா 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு அதையும் தட்டி எடுத்துருக்கேன். அடுத்ததா பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா வதக்கக்கூடாது, ஒரு ஹாஃப் குக் அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நான் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அந்த புளி ஊற வச்சு எடுத்துருக்கிறதுல கூடிய கரைச்சி அந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு புளி தண்ணி விட்டுட்டேன், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நமக்கு புளிப்பு உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் சரி பார்த்துட்டு நம்ம ரசத்தை, அதாவது கொதிக்க விடக்கூடாதுங்க, இந்த மாதிரி நுரக்கட்டி வர அளவுக்கு விட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெங்காய ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம யூஸ்வலாக ரசம் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.